Hi viewers, நான் உங்கள் ஸ்ரீமதி தர்ஷினி நியூட்ரிஷனிஸ்ட் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பாரம்பரிய அரிசி வகைகளில் ஒன்றான கருப்பு கவுனி அரிசியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கருப்பு கவுனி அரிசிக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு பெயரும் இருக்குது, ஃபார்பிடன் ரைஸ் அல்லது தடை செய்யப்பட்ட அரிசி இல்லை அரசர்களுடைய அரிசி. இப்படியெல்லாம் இந்த கருப்பு கவுனி அரிசிக்கு பெயர்கள் வருவதற்கான முக்கிய காரணம் என்னென்னா, அந்த காலத்தில் சைனாவில் சைன அரசர்களும் அரச குடும்பத்தினரும் இந்த அரிசியை தான் அவங்களுடைய உணவில் வந்து பயன்படுத்திட்டு வந்திருக்கிறாங்க. சாதாரண சாமானிய மக்களும் இதில் இருக்கிற சத்துக்களை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் இதை சாப்பிட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்படி எல்லாரும் சாப்பிட ஆரம்பித்ததுனால அந்த காலத்தில் என்ன ஆயிருக்குன்னா, ஒரு டிமாண்ட் ஏற்பட்டிருக்கு, ஒரு தட்டுப்பாடு ஏற்பட்டதுனால இந்த அரிசினால் உடனே என்ன பண்ணியிருக்கிறாங்க சைனா அரசர்கள், இது வந்து நார்மலாக இருக்கிற பர்சன்ஸ் யாரும் சாமானிய மக்கள்லாம் வந்து எடுக்கக்கூடாது, இது அரசர்களும் அரச குடும்பத்தினர் மட்டுமே சாப்பிடக்கூடிய அரிசின்ற ஒரு தடை சட்டமே விதித்திருக்கிறாங்க. பாருங்க, இது எவ்வளோ மருத்துவ குணம் இருந்திருந்தா இதை தடை பண்ணிட்டு நம்ம மட்டும் வாழக்கூடிய உயிர் வாழணும்னு நினைக்கிற அளவுக்கு அவ்வளோ மகத்துவ குணம் எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு கவுனி அரிசியில் தான் இருக்குது. என்னென்ன சத்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை ப்ரோட்டீன் இருக்குது, விட்டமின் இ இருக்குது, அப்புறமா மினரல்ஸு, ஆந்தோசைனின், ஆன்டி ஆக்சிடென்ட்டு, மெக்னீஷியம், கால்சியம், நைசின், இந்த மாதிரி எக்கச்சக்கமான நியூட்ரியன்ட்ஸ் வந்து இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த சத்துக்கள்லாம் நம்மளுடைய உடலில் என்னென்ன வேலைகளை பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, புற்றுநோய் செல்களை வந்து அழிக்கிற தன்மை வந்து இந்த கருப்பு கவுனி அரிசிக்கு இருக்குது. அதனால் புற்றுநோய் வராமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த கருப்பு கவுனி அரிசியை உங்களுடைய உணவில் எடுத்துக்கலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்கிற சக்தி வந்து இந்த கருப்பு கவுனி அரிசிக்கு இருக்குது. இதில் லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கிறதுனால, அதாவது லோ கார்போஹைட்ரேட்டும் ஹை ஃபைபர் கண்டென்ட்டும் இருக்கிறதுனால டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு உகந்த ஒரு அரிசினா அது கருப்பு கவுனி அரிசி தான். இன்னொன்று, உடல் எடை கம்மி பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நல்ல ஹெல்த்தியான வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த கருப்பு கவுனி அரிசியை வந்து நம்மளுடைய உணவில் நீங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டு வரலாம். கெட்ட கொழுப்பை கரைச்சி வெளியே அனுப்புகிற தன்மையும் இந்த கருப்பு கவுனி அரிசிக்கு இருக்குது. அதாவது எல்டிஎல் ட்ரைக்ளிசரைட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பை கரைச்சி வெளியே அனுப்பிட்டு ஹெச்டிஎல்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பு சத்தை நம்மளுடைய உடலில் வந்து உருவாக்குற தன்மையும் இந்த கருப்பு கவுனி அரிசிக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, மன அழுத்தம், மன சோர்வு இருக்கிறவங்க இந்த கருப்பு கவுனி அரிசியை வந்து நம்ம தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தோம்னா இதில் இருக்கிற ஆந்தோசைனின், ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து கார்டிசால்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய மன அழுத்தத்தை உருவாக்கக்கூடிய அந்த ஹார்மோனை கட்டுப்படுத்தும் தன்மையும் இந்த கருப்பு கவுனி அரிசிக்கு இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இது ஸ்கின் அலர்ஜி இருக்கிறவங்க இல்லைன்னா க்ளூட்டன் அலர்ஜி இருக்கிறவங்க இந்த கருப்பு கவுனி அரிசி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா, ஏன்னா இது க்ளூட்டன் ஃப்ரீயாக இருக்கிறதுனால அவங்களுக்கு எந்த மாதிரியான ஸ்கின் ப்ராப்ளமும் வராமல் தடுக்கும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான நன்மைகள் வந்து இந்த கருப்பு கவுனி அரிசியில் இருக்குது. இதோடைய நிறம் பார்த்தீங்கன்னா இளம் சிவப்பு மற்றும் கருப்பு கலந்த மாதிரியான ஒரு நிறம் தான். இதுக்கு இந்த நிறத்துக்கு காரணமே அதில் ஆன்டி ஆக்சிடென்ட் எக்கச்சக்கமாக இருக்கிறதுனால. அதனால் இந்த அரிசியை வந்து எல்லாருமே எடுத்துக்கலாம், சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே எடுத்துக்கிறதுனால நம்மளுக்கு எக்கச்சக்கமான நன்மைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் கருப்பு கவுனி அரிசியை பயன்படுத்துங்க, எக்கச்சக்கமான நன்மைகளை பெற்றுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.